எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். மருத்துவர்கிட்ட போய் பேசணும். நீங்க எனக்கு விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு, எனக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு, ப்ரீமெச்சூர் ஜாக்குலேஷன் இருக்கு, அப்புறம் உடனே மாத்திரை தூக்கி போட்டனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேபி அன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த போடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா ஒருவேளை இது எத்தனை நாளைக்கு நீங்க எடுத்துக்க முடியும்? அந்த செயற்கை உபகரணங்களை வாங்கினா கூட அதுலயும் நாங்க என்ன சொல்றோம், ஆணுறுப்பு, அந்த ஆணுறுப்பு மேல என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஆணுரை அறிஞ்சுக்கணும், காண்டம் போட்டுக்கணும். காண்டம் போட்டு என்ன ப்ராப்பரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணணும். ஒரு லூப்ரிகண்ட் லூப்ரிகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த பெண்ணின் சம்மதத்தோட ஆன் பண்ணலாம், இல்ல அந்த பெண் தனியா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க கம்மியா போயிட்டு ஆணுறுப்புக்கு நிறைய ரத்தம் சீராக ஓடிக்கிட்டே இருக்கணும். செகண்ட்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு அதிகமான ரத்தம் ஓடிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து தான் அந்த கண்டுபிடிப்பு தான் அந்த மாத்திரை. ஒரு ஆணின் உடலில் ஒரு பெண் பிறப்பது தான் திருநங்கை, ஒரு பெண்ணின் உடல் ஆண் பிறப்பது தான் திருநம்பி. சரிங்களா? ஸோ பிறக்கும் போது அந்த உடல்ல தான் அப்படி பிறந்துட்டாங்களே தவிர மன ரீதியாக அவங்க தனக்கு தேவையான ஒரு பெண்ணாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருநங்கைகளோட சில ஆண்கள் இமோஷனலா அட்டாச் ஆகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது அவங்க பெரிய விஷயமா பார்க்கறது கிடையாது. இது நார்மலா ஒரு லைஃபா லீட் பண்ணிட்டு நிறைய திருநங்கைகள் இன்னைக்கு ஆண்களோட திருமணம் செய்து கொண்டு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது இல்லை. இப்போ செக்ஸ் டாய்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க சார். இது ஹெல்த்துக்கு குட்டா இல்லை இதனால ஏதாவது காசு ஆகுமா சார்? அதாவது செக்ஸ் டாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்ல பாலியல் உபகரணங்கள், இல்லை பாலியல் விளையாட்டு உபகரணங்கள் சொல்லலாம் நம்ம. அது எதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சுய இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உடலுறவில் ஈடுபடுறதுக்குரிய உங்களுக்கு ஒரு பார்ட்னரோ ஒரு தோழரோ தொழில் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் உங்களோட சுய இன்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பாலியல் உபகரணங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட மெயின் பர்பஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது தனியாக யூஸ் பண்ணும்போது இருக்க சுகத்தோ தன் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறமும் சில கப்பிள்ஸ் அந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜோடி ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கணவனோட சம்மதத்தோட மனைவியும் மனைவியோட சம்மதத்தோட கணவனும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு செக்ஸ் டாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு நீங்கள் ஒரு கூகுள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் டில்டோன்னு சொல்லக்கூடிய ஆணுறுப்பு போன்று செயற்கையாக செய்யக்கூடிய அந்த ஒரு உபகரணம் மட்டும் இல்லை, நிறைய உபகரணங்கள் இருக்குது இன்னைக்கு. சரிங்களா? செக்ஸ் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் டாய்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் நான் என்னோட பேஷன்ஸ் சொல்லுவேன். மெயினாக இது எதுக்காக நம்ம ஒரு மருத்துவரை நாங்கள் இது பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலுறவு ஈடுபடவும் பயம் இருக்கும். அந்த வலி ஒரு பயத்திலே சில பேர் அவாய்ட் பண்றவங்க இருக்காங்க. கணவன் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த மனைவியை பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா நிறைய பெண்களுக்கு இதுல பயம் இருக்குது. ஒரு 10ல் ஒரு என்ன சொல்றது 3-4 பெண்களுக்கு இதுல பயம் இருக்கதான் செய்யுது. இதனாலே அவங்க அவாய்ட் பண்றாங்க. உடலுறவு ஈடுபடுறதுக்கு ரொம்ப காலங்கள் தள்ளி போட்டு ரொம்ப 6-7 மாதங்களுக்கு அப்புறம் உடலுறவு ஈடுபடவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பாலியல் உபகரணங்கள் கணவனோட சம்மதத்தோட வாங்கி அந்த பெண்ணோட சம்மதத்தோட நம்ம புரிய வச்சு ஒருவேளை இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த பயம் கொஞ்சம் போகும் அவங்களுக்கு. ஸோ அந்த பயம் போறதுக்காகவோ இந்த வலி பத்தின அந்த யோசனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண பரிந்துரை பண்றோம். பரிந்துரைக்கும் போது எப்படின்னா, இதை நம்ம இப்படி அந்த நீங்க அந்த ஆணின் பிறப்புறுப்பு போல் இருக்கக்கூடிய அந்த செயற்கை உபகரணங்களை வாங்கினா கூட அதுலேயும் நாங்கள் என்ன சொல்றோம், அந்த ஆணுறுப்பு மேலே என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஆணுரை அறிஞ்சுக்கணும், காண்டம் போட்டுக்கணும். காண்டம் போட்டு என்ன ப்ராப்பரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணணும். ஒரு லூப்ரிகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த பெண்ணின் சம்மதத்தோட ஆன் பண்ணலாம், இல்லை அந்த பெண் தனியா கூட பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த வலி மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் போயிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் பெண்ணுறுப்பு கொஞ்சம் வலி கொடுக்கும். அடுத்து ஆண் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உடலுறவுல கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் பரிந்துரைக்கிறோம். செக்ஸ் டாய்ஸை நம்ம டில்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பரிந்துரைக்கிறோம். இது ஒரு பயன்பாடு. இது அது போக இது மருத்துவ ரீதியாக நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். பட் ஆனால் இது ஒரு மருத்துவராக பரிந்துரைக்கிறோம். இது போக அவங்களே சில பேர் விருப்பப்பட்டு வாங்கிக்கிறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களா இருக்காங்க. அது என்னன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வைப்ரேட்டர்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. டில்டோஸ் நான் வைப்ரேட்டர் டில்டோஸ் வந்துருச்சு. நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு பெண்ணின் பிறப்பு போன்று இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுய இன்பத்துக்காக.
அவங்களுக்கு வந்து எங்கே நம்மளுக்கு வந்து பார்ட்னர் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம உடலுறவு வந்து ஈடுபட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மனித உடலாக நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு ஹியூமன் நம்மளுக்கு கிடைக்கல, எனக்கு செக்ஷுவல் பார்ட்னர்ஸே இல்லைன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி அவங்க சுய இன்பம் பண்ணிக்கலாம். ஸோ இது அவங்களோட விருப்பம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உபகரணம் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு என்ன தேவையான அது அந்த அந்த பொருள் வாங்கும் போதே அதுக்குரிய மெயின்டெனன்ஸ், டைரக்ஷன்ஸ் டு யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு சில சுடுதண்ணில் போடலாம், அதில் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி ஒரு செயற்கை உபகரணம் ஒரு ஆள் வாங்கிட்டாங்கன்னா அதை அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மூலம் பால்வினை நோய்கள் பரவ தான் செய்யும். ஸோ அதனால் அதில் ஆணுரை போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஆள் யூஸ் பண்ணாலே ஆணுரை போட்டு தான் யூஸ் பண்ண சொல்கிறோம். இது நீங்கள் மல்டிபிள் பார்ட்னர்ஸ்க்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இது மூலமாக பால்வினை நோய்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வேண்டாம்னு சொல்லிடுவோம் நான். டியூரிங் செக்ஸ் அப்போ நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நிறைய நியூஸ்லாம் வருது. இதெல்லாம் எப்படி சார்? அது டியூரிங் செக்ஸ்னால வரக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இருதயத்துக்கு ஏதாவது பலவீனம் இருந்திருக்கும். அதுதான் மெயின் திங். ஓகே, பலவீனமான இருதயம் இருந்திருக்கலாம். செக்ஷுவல் ஆக்டுங்கிறது வந்து உடலுறவுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் மாதிரி தான். ஹார்ட் வந்து அதிகமாக துடிச்சு அது இருதய துடிப்பு அதிகமாக தான் ஆக செய்யும். அப்பயும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் உடலுறவும் கூட. ஸோ அந்த மாதிரி டைம் என்ன ஆகும், இருதய பலவீனம் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு, ரத்த ஓட்டம் சீராக இல்லை, ஏதோ அடைப்புகள், குழாயில் அடைப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒருவேளை அன்னைக்கு பண்ணும்போது அதிகமாக விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக உடலில் ஈடுபடும் போது அது மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அன்னைக்கு நடக்காட்டினா இன்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது வந்து உடலுறவு மூலமாக நடந்த ஒரு மாரடைப்பு கிடையாது. ஏற்கனவே இருதயம் பலவீனமாக இருந்தவருக்கு அன்னைக்கு அது வந்திருக்குது, அந்த உடலுறவு மூலமாக நடந்திருக்கு. ஒருவேளை அவர் உடலுறவு ஈடுபடல, வேற ஏதாவது படியேறி போறாரு, இல்லை எங்கேயோ வேகமாக ஓடுறாருன்னா கூட அன்னைக்கு அதை வேற இடத்துல வந்திருக்கலாம். அதனால உடலுறவு மூலமா இருதயத்துக்கு வந்து மாரடைப்பு வருது அப்படிங்கிறது ரொம்ப சான்சஸ் கம்மி தான். சரிங்களா? ஆனால் வந்து ஒருவேளை நீங்க சொல்ற இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சில பேர் மாரடைப்பால இறக்குறாங்க உடல் மூலம் அப்படின்னா, அவங்க ஒருவேளை இந்த விரைப்புத்தன்மைக்காக சில மாத்திரைகள் உட்கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில்டன் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய விஷயம், டெடல் ஆப்பிள், நிறைய இருக்கு மாத்திரைகள். இந்த மாத்திரைகள் வந்து சில சமயம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்காக, ஆணுறுப்புல சீராக்குறதுக்காக சில சமயம் என்ன ஆயிரும், அது வந்து இருதயத்தில் போகக்கூடிய ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு தான் அது வந்து கொடுக்கும் ஆணுறுப்புக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது சில சமயம் ஆன்ஜைனா, சில சமயம் அட்டாக் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒருவேளை இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நம்ம. இதனால வந்திருக்கா, மாத்திரை உட்கொண்டாரா, இல்லை வேற ஏதாவது இருதய பலவீனம் அவருக்கு இருந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பட் உடலுறவு மூலமா மாரடைப்பு வரதுக்கு சான்சஸ் கம்மி. இப்போ இந்த வயாக்ரா டேப்லெட்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வயாக்ராங்கிறது வந்து ஆணுன் விரைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் என்னோட நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கும் போது இதுவும் சொல்கிறேன். வயாக்ராங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி விரைப்புத்தன்மையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆணுறுப்பு கொடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்தத்தெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கே கம்மியாக போயிட்டு ஆணுறுப்புக்கு நிறைய ரத்தம் சீராக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகமான ரத்தம் ஓடிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து தான் அந்த கண்டுபிடிப்பு தான் அந்த மாத்திரை. ஸோ இது என்ன ஆகுனா, இது இருதயம் பலவீனமாக இருக்குது, ஒருவேளை யாருக்கோ இருக்குது, ரத்த குழாய்களை குட்டி குட்டி அடைப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அவங்க இந்த மாத்திரையை உட்கொண்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருதயம் பலவீனமாக இருக்கும்போது இந்த மாத்திரை ஒரு மருத்துவரின் பேரில் பரிந்துரைக்கப்படாமல் எடுக்கிறாங்க அப்படின்னா அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மருத்துவரின் ஆலோசனை பேரில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதாவது விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு எடுத்து வயகரை போடக்கூடாது. விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குன்னு அது ஏன் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வயகரா மாத்திரை போடுறதுனால மட்டும் சரியாக போகிறது கிடையாது. அன்னைக்கு டைமுக்கு சரியாகும், பட் அடுத்து மறுபடியும் அது வரதான் செய்யும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ நாளைக்கு வயகரா போட முடியும் நீங்கள்? அப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போய் பேசணும். நீங்கள் எனக்கு விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது, ப்ரீமெச்சூர் ஜாக்குலேஷன் இருக்குது, அப்புறம் உடனே மாத்திரை தூக்கி போட்டதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேபி அன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த போடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை இது எத்தனை நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும்? அப்போ என்ன பண்ணணும், ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும். ஒரு பாலியல் நோய் மருத்துவரையோ பாலியல் சிகிச்சை மருத்துவரையோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, பட் இருக்குங்க ஒரு மருத்துவர், ஓகே, தேவையான பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டாப்லர் ஸ்டடி ஏதோ பண்ணி ஏதாவது குழாய்கள் அடைப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு இந்த இஷ்யூல ஹார்மோன் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு சக்கரவி அதிகத்தினால இருந்திருக்கு, இல்லை இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டதுனால கூட வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ ஆலோசனைகள் எடுத்துட்டு அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை சரி பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அதான் லாங் டேர்ம் பார்க்கும்போது அதான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் விருப்பத்தன்மை கம்மியாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரையை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு லைஃப்லாம் மாத்திரை போடவும் முடியாது ஆப்வியஸாக அந்த மாத்திரைகள். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் விரைப்புத்தன்மை இல்லை வந்து
இதனால இருந்த விந்து முந்துதல் பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்க ஒரு மருத்துவரை பார்த்து அது மூலமா ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரை உட்கொள்வது நல்லது, ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்களா? அவங்க வந்து எதனால வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது? எதனால வந்து சேஞ்ச் ஆகுறாங்க? ஸோ இந்த சேஞ்ச் ஆகும்போது என்ன மாதிரியான ப்ராசஸிங்லாம் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க? அதாவது ஒரு ஆணாக பிறந்து அந்த பெண்ணுடைய உணர்ச்சிகளோட வாழ்ந்து தன்னை பெண்ணாவே பாவித்து பெண்ணாக மாறக்கூடியவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். தமிழ் வந்து திருநங்கைகள்னு சொல்லுவோம் நம்ம. இதே மாதிரி பெண்ணாக பிறந்து தனக்குள்ள ஆணாக ஒரு ஒரு உணர்ச்சிகளை கொண்டு ஆணாக மாறுறவங்கள டிரான்ஸ் மென்னு சொல்லுவோம். தமிழ் வந்து திருநம்பிகள்னு சொல்லுவோம். ஸோ பிறந்தது ஒரு உடல்ல இருந்தாலும் அவங்களோட உணர்ச்சிகளும் சரி எல்லாமே சரி அவங்களுக்கு வந்து வேற ஒரு, அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண்ணின் உணர்ச்சிகள், அது உணர்ச்சிகள் இருக்க தான் செய்யும், நேச்சுரலாகவே இங்கே இருக்கு. அது மாதிரி பெண்ணாக பிறக்கும்போது ஆணுக்குரிய உணர்ச்சிகள் இருக்கும், அவங்க வந்து திருநம்பிகளாக மாறிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் அவங்க வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம். நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சக மனிதரை போல அவங்களையும் நம்ம வந்து பாவிக்கணும், பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது இந்த இந்த பேட்டி மூலமா அதை பதிவு பண்றேன் நான். ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்து பெண்ணாக வாழ்றதை விட ஆணாக பிறந்து அத்தனை பேர்ட்டையும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், கேளிக்கை, கிண்டல்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணாக வாழ்ந்து அந்த பெண்ணாகவே அவங்க தன்னைத்தானே மாற்றி அந்த பெண்ணாக வாழணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் ப்ராசஸ். இது வந்து திருநங்கைகளுக்கும் சரி திருநம்பிகளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு சேலஞ்சிங் ப்ராசஸ் இது. ஏன்னா ரொம்ப மன ரீதியான மாற்றங்கள் நிறைய அண்டர்கோ பண்ணுவாங்க இவங்க. எவ்வளோ மன ரீதியான மாற்றங்கள் போவாங்க. நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல்கள் தாங்க முடியாது, இதனால ஸ்கூலுக்கு போகாமல் நிறைய பேர் விட்டுருக்காங்க. இந்த கேலி கிண்டலுக்காகவே ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்காங்க. ஸ்கூலில் நிறைய அபியூஸ் நடந்திருக்கும் திருநங்கைகளாக சின்ன வயசுல இருக்கும்போது, திருநம்பிகளுக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கேயுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை போகிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும். ஸோ அக்செப்டன்ஸ் இருக்காது, அதை ஒரு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வந்து சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி அபியூஸ் டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்த்ததுனால படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணி இன்னைக்கு வேற அதாவது அவங்க படிப்புக்கும் அவங்க சம்மந்தமே இல்லாத தொழில் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. தொழிலே இல்லாத நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு லைஃப் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுற சேலஞ்சிங்கான லைஃப் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து மதிக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இது. சரிங்களா? பட் ஆனால் இவங்க எப்படி இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாக அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து பிறக்கும்போது ஒரு ஆணின் உடலில் ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணின் உடலில் ஒரு பெண் பிறப்பது தான் திருநங்கை, ஒரு பெண்ணின் உடல் ஆண் பிறப்பது தான் திருநம்பி. சரிங்களா? ஸோ பிறக்கும்போது அந்த உடல்ல தான் அப்படி பிறந்துட்டாங்களே தவிர மன ரீதியாக அவங்க வந்து தனக்கு தேவையான ஒரு பெண்ணாக தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க விருப்பப்படும் போது தன்னோட மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. தான் வந்து ஒரு பெண்ணாவே வாழணும்னு நினைக்கும் போது அந்த உடலை வந்து பெண்ணின் உடலுக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து திருநம்பியா மாறும்போது அந்த பெண்ணுக்குரிய உடல்ல வந்து தன் ஆணா வந்து பாவிச்சுக்கிறாங்க. அதுக்கு தேவையான மருத்துவ ரீதியான எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, நிறைய அறுவை சிகிச்சைகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அதுல இருந்து ஆண் உறுப்பை எடுத்துட்டு பெண்ணுக்கு தேவையான மார்பகங்கள் வச்சுட்டு நீளமான கூந்தல் அவங்கள அந்த அழகுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இன்னைக்கு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் அவங்களுக்குமே வித்தியாசம் தெரியாது. அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நான் 3-4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சைக்காலஜியை அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மன ரீதியாக இவங்க வந்து ஒரு பெண்ணான சமூகத்தை வாழ்றதுக்கு ஃபிட்டாக இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ அது சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்க்குறது. அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க சர்ஜிக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து செக்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய SRS சர்ஜரி பண்ணுவாங்க. ஆண் உறுப்பை எடுத்துட்டு பெண் உறுப்பு போன்று சில பெண் உறுப்பு மாதிரி ஃபுல்லாக இருக்காது, பட் பெண் உறுப்பு போன்ற சில அறுவை சிகிச்சைகள் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெண்ணுக்கு தேவையான மார்பகங்கள் வச்சு கொடுக்கலாம். நிறையா வந்து ஆர்டிஃபிஷியல் இது பெஸ்ட்லாம் வந்துருச்சு, மார்பகங்கள் வச்சு கொடுக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஸ்கின் டாக்டர் டெர்மாட்டாலஜிஸ்ட் அனுப்புவாங்க. அதிகப்படியான ரோமங்கள் முடி தாடிகள்லாம் இருக்கும்போது அதை லேசர் பண்ணி எடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஐப்ரோஸ் வேணால் மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம், இல்லை அதிகப்படியான முடி நீளமாக வேணும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகணும். இது போக எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருநம்பிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாடி வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் பியர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். சில பேர் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கேட்பாங்க. ஆணுக்கு தேவையான டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர். ஸோ மொத்தம் 4 மருத்துவர் இதில் ஈடுபடுறாங்க. ஒன்று வந்து சைக்காட்ரிஸ்ட், இன்னொன்று வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், அடுத்து வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு தோல் நோய் மருத்துவர், அடுத்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த 4 மருத்துவருடைய ஆலோசனை பேரில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த 4 மருத்துவரோட கைடன்ஸ் நடக்கும்போது, ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு மருத்துவருக்கும். ஸோ உங்கள் கைடன்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருடமோ 2 வருடமோ எடுக்கலாம். பட் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பெண்ணின் உடலில் பிறந்த ஆண் திருநம்பி ஆகுறதுங்கிறது அது
ரொம்ப நார்மலோ அதே மாதிரி தான் ஒரு ஆணின் உடல் பிறந்த ஒரு பெண் வந்து திருநங்கையாக மாறுறது இட்ஸ் வெரி காமன். ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்கான லைஃப். அந்த சேலஞ்சிங்கான லைஃப் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டரோட செக்ஸ் அதாவது இன்டிமேசி வச்சுக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுனா வரும்? டிரான்ஸ்ஜெண்டரோட இது ஆக்சுவலாக எனக்கு இதே மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. திருநங்கைகளோட உடலுறவு பண்ணும்போது ஒரு ஆணுக்கு வந்து என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருக்குன்னா, அந்த ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு அந்த திருநங்கையாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக தான் அதை பாவிச்சுக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க பெண்ணாக தான் இருக்காங்க. ஸோ அதாவது பயாலஜிக்கல் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் உறுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தான் இருக்காது தவிர, பட் அவங்க வெளி தோற்றத்துக்கு பெண்ணாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு தான் உடலுறவு ஈடுபடுறாங்க. பட் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முழுமையான சுகம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க ஹைலி சப்ஜெக்டிவ். அந்த உடலுறவு ஈடுபடக்கூடிய ஆணுக்கு அது அவருக்கு அந்த டைமில் என்ன ஃபீல் இருக்கோ அதை தான் பொறுத்து தான். ஒரு சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பெண்ணின் உடலில் ஈடுபடும் போது இருக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கம்மி தான் ஆண்களுக்கு. இது வந்து இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பயாலஜிக்கல் விமன் சொல்லக்கூடிய இயற்கையாகவே பிறந்தக்கூடிய பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பெண் உறுப்புகள் இருக்கும்போது ஆணுக்கு வந்து அங்கே வந்து பெண்ணுக்கும் சரி ஆணுக்கு இருவருக்குமே அங்கே வந்து சுகம் இருக்கும், அந்த உடல் ஈடுபடும் இன்பம் கிடைக்கும். பட் திருநங்கைகள் கூட ஈடுபடும் போது வந்து ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் சுகம் கம்மி தான். ஏன்னா அங்கே வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் உறுப்பு தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த இன்பம் வந்து கம்மிங்கிறதுனால இது வந்து அந்த இன்பத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக வந்து இதில் வந்து பாதிப்பு இருக்க போகிறது கிடையாது. மற்றபடி இது என்னன்னு பார்க்கலாம்னா, ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப இமோஷனலாக அட்டாச் ஆகுறாங்க, ஒரு சில திருநங்கைகளோட சில ஆண்கள் இமோஷனலாக அட்டாச் ஆகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இது அவங்க பெரிய விஷயமா பார்க்குறது கிடையாது. இது நார்மலாக ஒரு லைஃபாக லீட் பண்ணிட்டுலாம் போகிறோம். நிறைய திருநங்கைகள் இன்னைக்கு வந்து ஆண்களோட வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயமா தெரியுதில்லை. அவங்க எப்பயும் போல வந்து அவங்க வாழ்க்கையை கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.